பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று இடம்பெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் களமிறங்கிய வேட்பாளர்களில் ஒருவர் என்ற வகையில் எனது வெற்றிக்காகவும் என்னை ஆதரித்து எனக்காக வாக்களித்த மக்களுக்காகவும் நன்றி கூற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பயணத்திலே எம்மோடு இணைந்து கொண்டு எல்லா வகையிலான ஒத்துழைப்புகளையும் எனக்கு வழங்கிய அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், உலமாக்கள், துறை சார்ந்தோர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தையும் ஊழலற்ற, நேர்மையான, மக்களுக்கு விசுவாசமான, ஐக்கியப்பட்ட இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக இந்த பயணத்திலே நாடளாவிய ரீதியிலே இலங்கை மக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு பாரிய மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளார்கள். இந்த மாற்றமானது எங்களுக்கு சுமார் 159 ஆசனங்களை இன்று பாராளுமன்றத்திலே பெற்று தந்திருக்கின்றது. இலங்கையின் வரலாற்றில் ஒரு தனிக்கட்சியாக இருந்து கொண்டு இவ்வாறு மிக கூடுதலான ஆசனங்களை பெற்ற ஒரு வரலாற்றை தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலுக்கூடாக, மக்கள் ஆணைக்கூடாக பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இது தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே முன்வைத்த தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையிலும் இந்த பாராளுமன்றத்தை எவ்வாறு முன்கொண்டு செல்லப் போகின்றது என்பது தொடர்பிலும் முன்வைத்த கருத்துக்களை மக்கள் முழுமையாக உள்வாங்கி தங்களுக்கு விசுவாசமான, நம்பிக்கையான மக்கள் பிரதிநிதிகளை தத்தமது மாவட்டங்களிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அது ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கரங்களை நிச்சயம் பலப்படுத்துவதோடு இந்த நாட்டின் புதிய அரசியல் எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 55,498 வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு அளித்து எம்மை இந்த மாவட்டத்திலே அமோக வெற்றியீட்டிய செய்த மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் அளித்த இந்த ஆணை கூடாக எமது தேசிய மக்கள் சக்தி நிறுத்திய 8 வேட்பாளர்களிலிருந்து தோழர் பிரபு அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த தேர்தலிலே நிறுத்தப்பட்ட 8 வேட்பாளர்களுள் எம்மோடு சேர்ந்து இந்த களத்திலே உழைத்த தோழர் பிரபு அவர்களின் வெற்றிக்காக உழைத்த வாக்களித்த மக்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி சொல்வதோடு, தோழர் பிரபு அவர்கள் இந்த மாவட்ட மக்களினதும் அனைத்து மக்களினதும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் செய்யப்படுவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. அந்த வாக்குறுதியை எனக்கு அளித்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே அவர் காத்தான்குடிக்கு எனது அழைப்பின் பேரில் வருகை தந்து எமது மக்களையும் எமது ஆதரவாளர்களையும் சந்தித்து அவரது சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அந்த வகையிலே என்னுடைய வெற்றிக்காக சுமார் 13,407 விருப்பு வாக்குகளை அளித்து எனக்கு உங்களது ஆதரவினை வழங்கியமைக்காக எனது மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் இந்த பயணம் என்பது நாம் கொண்ட ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான எமது நேர்மையான அரசியல் வழிமுறைக்கு கிடைத்த மிக பாரிய மக்கள் அங்கீகாரமாகும். எனவே இந்த நேர்மையானதும் தூய்மையானதுமான, மக்களுக்கு விசுவாசமான இந்த அரசியல் பயணத்தில் நான் தொடர்ந்தும் மக்களுக்காக இணைந்து பணியாற்றுவேன் என்பதோடு எமது அரசாங்கம் அமையவிருக்கின்ற புதிய அமைச்சரவை, அதற்கூடாக முன்னெடுக்கப்பட இருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்த அரசின் பங்காளியாக இருந்து இந்த மாவட்ட மக்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்வதற்கு நான் உறுதி பூண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த பயணத்தில் தொடர்ந்து நான் பயணிப்பேன் என்ற நற்செய்தியையும் உங்களுக்கு கூறி, இன்ஷா அல்லாஹ் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒரு செயற்பாட்டாளனாக தொடர்ந்தும் உங்களோடு பயணிக்க நான் காத்திருக்கிறேன் என்ற நல்ல செய்தியையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.